வடமாகாணத்தில் முதற்கட்டமாக பரீட்சாத்தமாக மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு செய்கை வெற்றியளித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு அறுவடை நிகழ்வு வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் மதிவதனுடன் நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் வதனன். வணக்கம் கிரி. இங்கே முல்லைத்தீவில் பல வருடங்களுக்கு பின்னர் தற்பொழுது உருளைக்கிழங்கு செய்கையானது பெரிய வெற்றி அளித்திருக்கிறது. இது வடமாகாண விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு விரிவாக்கல் பகுதியினரால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் காரணமாக முல்லைத்தீவில் இருக்கின்ற அனைத்து விவசாய போதனாசிரியர் பிரிவுகளிலும் இதற்கான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு பரீட்சாத்தமான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு விதை உருளைக்கிழங்குகள் வழங்கப்பட்டிருந்தன. இதில் பெரும்பாலான விவசாயிகளின் அறுவடையானது அமோக விளைச்சலை தந்திருக்கிறது. இது தொடர்பான அறுவடை நிகழ்வு ஒன்று நேற்று முன்தினம் ஐங்கரநேசன் விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் தலைமையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த உருளைக்கிழங்கு செய்கைக்கு ரசாயன உரங்களை விடுத்து இயற்கை பசலைகள் பயன்படுத்தப்பட்டமை இங்கு முக்கியமான அம்சமாகும். இந்த விவசாய திணைக்களத்தினர் குறிப்பாக உயிர் கரி என்ற ஒரு புதிய தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துகின்றனர். இதனூடாக கூடுதலான விளைச்சலையும் மண்வளத்தினையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் விவசாய திணைக்களத்தினர் குறிப்பிடுகின்றனர். இந்த உருளைக்கிழங்கு செய்கையானது எதிர்வரும் காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டு அமுக விளைச்சலை பெற்று வெளி மாவட்டங்களுக்கும் தென்பகுதிக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அந்த விவசாய திணைக்கள விரிவாக்கல் பகுதியினர் தெரிவித்திருக்கின்றார்கள். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதனன்.